அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏழை விவசாயி தீபக். நாம் பார்த்துட்டு இருக்குது CSIR நெட் மேத்தமெட்டிக்ஸ் இன் தமிழ். அனைத்து சப்ஸ்கிரைபரும் என்னை மன்னித்தருள வேண்டும். காரணம் என்னவென்றால், நான் வீடியோ போடாததுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். ஏன் போட முடியலன்னா, எனக்கு அதாவது அக்ரிகல்ச்சர் சார்ந்த, அதாவது விவசாயம் சார்ந்த வேலை இருந்ததாலும், என்னோடய உடல்நிலை சரியில்லாத காரணத்தாலும் என்னால் வீடியோ போட இயலவில்லை. இனி வரும் காலங்களில் என்னால் இயன்ற அளவு நான் வீடியோ போடுகிறேன். எனவே அனைத்து சப்ஸ்கிரைபரும் தயவுசெய்து என்னை மன்னித்தருளுங்கள். வாங்க நம்ம சப்ஜெக்டுக்கு போகலாம். நம்ம வெக்டர் ஸ்பேஸ் பார்த்துட்ருக்கோம். வெக்டர் ஸ்பேஸில் அதாவது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கல. ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அடுத்தடுத்துட்டு பார்க்கலாம். பார்க்காதுங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2. ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 3 பார்த்தாச்சு. எக்ஸாம்பிள் 2 வந்து அப்புறம் பார்க்கலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அதாவது என்னென்னா ஆர்ன்றது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். we know that set of all real numbers overall. ஆர்னா அது ஓவர், இது மீனிங் என்னென்னா ஓவர் ஆர்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதுக்கு மீனிங் என்னென்னா ஓவர் ஆர். ஸோ இது என்னது? ஒன் டைமென்ஷன். இது தலை மேலே ஒன்று இருக்கிறதா அர்த்தம். உங்களுக்கே தெரியும் ஒன்று இருக்கிறதா அர்த்தம். இப்போது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் ஒன் டைமென்ஷனல். ஓகேங்களா? அப்போது டைரெக்டாக ஒரே டைமென்ஷனல், அதுதான் ஒன் டைமென்ஷனல். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இதுதான் கான்செப்ட். ஆர் அதாவது ஆர் ஸ்கொயர். இது வந்து 2 இருக்குதுன்னா 2 டைமென்ஷன். அதே ஓவர் ஆர். இதுதான் 2 டைமென்ஷனல். எக்ஸ் ஒய். அந்த 2 டைமென்ஷன் நானாக 2 பேர் கொடுக்குறேன், எக்ஸ் ஒய்னு. ஸோ எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஒய், அதாவது இதுலேருந்து ஒரு எலமெண்ட், எக்ஸ் டைமென்ஷன்லேருந்து ஒரு எலமெண்ட்டும் ஒய் டைமென்ஷன்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன். ஸோ அது 2 எலமெண்ட்டும் சேர்ந்ததுன்னா எங்கன்னா 2 டைமென்ஷன் சொல்கிறேன். இதுதான் 2 டைமென்ஷனல். இது 3 டைமென்ஷனல். என்னென்னா எக்ஸ் ஒய் இசட். ஓகேங்களா? எக்ஸ் ஒய் இசட். இது 3 டைமென்ஷனல். இதுலேருந்து ஒரு எலமெண்ட், இதுலேருந்து ஒரு எலமெண்ட், இதுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து 3 டைமென்ஷனல் ஓவர் அதாவது ரியல் நம்பர், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ அண்ட் ஸோ ஆன், அதாவது 3 டாட், அதாவது அண்ட் ஸோ ஆன். இது எங்கள் சார் சொன்னது. என்னென்னா 3 டாட், எந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 3 டாட், அதாவது அண்ட் ஸோ ஆன் சொல்லிட்டு 3 டாட்க்கு மேலே எதுவுமே இருக்காது எக்ஸெட்ராக்கு. ஓகேங்களா? அண்ட் ஸோ ஆனுக்கு என்ன இருக்குன்னா அண்ட் ஸோ ஆன், அதாவது 3 டாட் தான் இருக்கும். ஸோ இதுதான் அண்ட் ஸோ ஆன் மீனிங். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ n டைமென்ஷனல், அண்ட் ஸோ ஆன் n டைமென்ஷனல். ஆர் பவர் இது இது என்ன எதை குறிக்குதுன்னா, இந்த பவர் என்ன எதை குறிக்குதுன்னா n டைமென்ஷனில் குறிக்குது. ஸோ ஓவர் ஆர் x1, x2 அண்ட் ஸோ ஆன் xn. ஓகேங்களா? இது xyzன்னு எடுத்தேன். நான் 1 2 அதாவது சஃபிக்ஸ் இல்லையா, அந்த x1 x2 அந்த மாதிரி கொடுத்துட்டு வரேன். இதுக்கான எக்ஸாம்பிள். இதுதான் n டைமென்ஷனல். இது சும்மா ஓரளவு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம். இது காம்போனன்ட் வைஸ் அடிஷன். இது எக்ஸாம்பிள். ஓகேங்களா? காம்போனன்ட் வைஸ் அடிஷனும் அல்லது கோஆர்டினேட் வைஸ்னு சொல்லலாம். காம்போனன்ட் வைஸ்னு சொல்லலாம், கோஆர்டினேட் வைஸ்னு சொல்லலாம். அது என்னது கோஆர்டினேட்டு காம்போனன்ட்டு? சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். 1,2 + 2,4 அப்படின்னு, அதாவது 1,2 2 எலமெண்ட். இது ஒரு 2 டைமென்ஷனல். 1,2 + 2,4 காம்போனன்ட். இதுதான், இதில் தான் உங்களுக்கு என்னென்னு புரிய ஒரு காம்போனன்ட்னா என்ன, கோஆர்டினேட் என்னென்ன. அதாவது இது 1,2 2,4 இந்த காம்போனண்ட்டால் ஆட் பண்ணணும். அதாவது ஓகேங்களா? கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 2 ஒன்று தான், 2 ஒரே நேம் தான். 1 + 2 இங்கே அடிஷன் சொல்லியிருக்கேன். இங்கே என்னது, இங்கே எந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அடிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ 1 + 2 3 இந்த காம்போனண்ட் தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த காம்போனண்ட் அதே பக்கத்தில் இருக்கிற அதே அடுத்த காம்போனண்ட்டை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ரெண்டுமே 2 டைமென்ஷனல். ஓகேங்களா? 2 டைமென்ஷன் தான். 6 அப்போ என்னது 2, இங்கே என்ன இருக்குது, அடிஷன் இருக்குது, +4 6. ஓகேங்களா? அடுத்தது போட்டால் உங்களுக்கு புரிய வரும். பாருங்கள், உங்களுக்காக வந்து குறிச்சிருக்கேன். 1 + 4 ஃபஸ்ட்டு காம்போனண்ட். அதுதான் காம்போனண்ட் வைஸ் அடிஷன். ஃபஸ்ட்டு காம்போனண்ட்டாக கூட, செகண்ட் காம்போனண்ட்டாக கூட, தேர்ட் காம்போனண்ட் கூட ஆட் பண்ணணும். மல்டிப்ளை தான் மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் கான்செப்ட். ஓகே? 1 + 4 5, 2 + 5 7, 3 + 6 9. ஓகேங்களா? இது பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? அதுக்கான ஜென்ரல் ஃபார்முலாவும் இதுவாக இருக்கலாம். ஓகேங்களா? இதான். ஓகேங்களா? a + b ij. இது ijனா இது நம்ம எது ஒன்றாலும் சொல்லிக்கலாம். அதாவது ஜென்ரல் ஃபார்ம். இது aij + bij. இதுதான் கான்செப்ட். தென் n டைமென்ஷனல். இது 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் அண்ட் ஸோ ஆன். நம்ம 4 டைமென்ஷனல் சொல்லினே வரலாம். நம்மளுக்கு இப்போ விஷுவலாக இருக்குது 3 டைமென்ஷனல் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வளர்ந்துட்டே வரும். ஓகே, அதை பார்த்துக்கலாம். 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன் n. ஓகேங்களா?
and so on n plus 2, 3, 4 and so on n. அப்போ 1 இந்த காம்போனன்ட் இந்த ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் கூட ஆட் பண்ணோம், செகண்ட் காம்போனன்ட் கூட தேர்ட் காம்போனன்ட் கூட ஆட் பண்ணி அதுதான் இது காம்போனன்ட் வைஸ் அடிஷனும் சொல்லலாம், இல்லைனா கோஆர்டினேட் வைஸ் அடிஷனும் சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் வாங்க. அடுத்து என்னன்னா நம்ம மேட்ரிக்ஸில் எப்படி காம்போனன்ட் வைஸ் அடிஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ அடிஷன் தான் பார்க்குறோம், இன்னும் மல்டிப்ளிகேஷன் போல். அடுத்தது என்னென்னா அடுத்த எக்ஸாம்பிள் என்ன, எப்படி மேட்ரிக்ஸில் எப்படி பண்ணலாம். 1 2 இது அதாவது ஃபஸ்ட்டு இந்த காம்போனண்ட்டாக கூட இந்த காம்போனண்ட் ஆட் பண்ணி இங்கே போடணும், இந்த காம்போனண்ட்டாக கூட இந்த காம்போனண்ட் ஆட் பண்ணி இங்கே போடணும். அதாவது 1 + 2 1 + 2 3 2 + 4 = 6. இது 2 டைமென்ஷனல். ஓகேங்களா, தென் 1 2 3 4. ஓகே, 1 + 2 = 3 2 + 3 = 5 3 + 4 = 7 4 + 5 = 9. இது மேட்ரிக்ஸில். இப்போ மல்டிப்ளிகேஷனில் பார்க்கலாம் வாங்க. ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், அங்கே என்னது அடிஷனு, இங்கே மல்டிப்ளிகேஷன். காம்போனன்ட் வைஸ் அடிஷன் அங்கே பார்த்தோம், இப்போ காம்போனன்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன் பார்க்க போகிறவங்க. 4 × நான் இங்கே ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா, மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறேன். 4 × 1, 2, 3. ஓகேங்களா, 4 × இந்த 4 உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, 4 × 1 4 4 × 2 கமா, அதாவது 4 × 1 1 கமா, அந்த கமா அப்படியே போடணும். 4 × 2 8 அப்படி கமா, 4 × 3 12. அதுதான். ஓகேங்களா, அதேமாரி 2 இது நார்மலாக இது மேட்ரிக்ஸில். ஓகேங்களா, 2 × 1 2 2 அதாவது இந்த எலமெண்ட் this into this into this இதுதான் கான்செப்ட். 2 × 1 2 2 × 3 6 2 × 4 8. இதுதான் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், அதாவது காம்போனன்ட் வைஸ் அடிஷன் அந்த காம்போனன்ட் வைஸ் மல்டிப்ளிகேஷன். இதுதான் கான்செப்ட். இது வந்து பின்னாடி நம்மளுக்கு யூஸ் ஆகும், அதுக்காக தான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். வாங்க அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்னென்னா பாலினாமியல். என்ன பார்க்க போகிறோம்னா பாலினாமியல். எக்ஸாம்பிள் 4 பாலினாமியல் பார்க்க போகிறோம். இந்த வெக்டர் ஸ்பேஸ், இந்த விஎஸ்னா என்னது, வெக்டர் ஸ்பேஸ் ஆஃப் ஆல் பாலினாமியல் ஓவர் எ ஃபீல்டு. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராக்கெட் அந்த இருக்குது ப்ராக்கெட்டில் இருக்கிறது அந்த இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன மீனிங்னா ஓவர் எ ஃபீல்டுன்னு மீனிங். அந்த ஓவர் அப்படின்ற மீனிங், ஓவர் எ ஃபீல்டு. ஓகேங்களா, ஓவர் எ ஃபீல்டு எஃப் வித் அடிஷன். அதாவது இதை இப்படி இருக்கிறத எப்படி சொன்னா பாலினாமியல் ஓவர் எ ஃபீல்டு எஃப்னு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறான், அவ்வளோதான். எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், இங்கே அவன் லெட்டரில் கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. இதுதான் கான்செப்ட். வித் அடிஷன் அண்டு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனில் நான் வெக்டர் ஸ்பேஸ் அண்ட் ப்ரூவ் பண்ண போகிறேன், அதுதான் கான்செப்ட். இங்கே என்னென்னா பின்றது என்னென்னா பாலினாமியலில் குறிக்குது. என்னென்னா பின்றது பாலினாமியலும், என்னன்றது என்னென்னா டிகிரியை குறிக்குது, எஃப்ன்றது என்னென்னா ஃபீல்டு ஓவர் எதில் இருக்குது, எதிலிருந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம், அதாவது எதிலிருந்து உரிஞ்சிருமோ அதை சொல்லுது ஃபீல்டு. ஓகேங்களா, எப்படி இருக்கும் அந்த பாலினாமியல் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம்னா a0 plus a1x. இந்த a0 a1 a2 anன்றதுல என்னன்னா கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேங்களா, கெழுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது a0 a1 a2 and so on an. ஓகேங்களா, இங்கே x1 x x2 and so on எல்லாம் அதெல்லாம் வந்து வெக்டார்ஸ். ஐ திங்க் வெக்டார்ஸ் தான் நினைக்கிறேன். a0 plus a1x plus a2x² plus and so on anxn. இங்கே ai அதாவது ai ஜெனரல் ஃபார்ம். ஓகேங்களா, ai இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம், 0 யூஸ் பண்ணலாம், 1 யூஸ் பண்ணலாம், 2 and so on n வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். ஜெனரல் ஃபார்ம் எங்கே இருக்குன்னா ரியலில் இருக்குது. ஓகேங்களா, ரியலில் இருக்குது, செட் ஆஃப் ஆல் ரியல்ஸ் இருக்குது, அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, ரியலில் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தியா, அட்மோஸ்ட் n டிகிரி. என்னென்னா அதனோட டிகிரி இங்கே டிகிரி n தான். இப்போ n தான் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. அட்மோஸ்ட்னா என்னென்னா அதிகபட்சமாக n டிகிரி தான் இருக்கும் அப்படின்றான் கான்செப்ட். ஓகேங்களா, அட்மோஸ்ட் n டிகிரி. நீங்கள் ஒன்று எடுத்தோடனே இதெல்லாம் வந்து ஒரு எண்ணிக்கை எடுத்ததுன்னா ஒரு 5 பழம் இருக்கும் அப்படி எண்ணி கொடுங்க, 5 பழம்னா அப்படின்னா 5 பழம் இருக்குது அப்படி சொல்லுவோம். ஆனால் இங்கே என்னென்னா அட்மோஸ்ட்னா அதிகபட்சமாக 5 பழம் இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 5 அட்மோஸ்ட் அப்படி தான் சொல்லணும் இங்கே பாலினாமியலை பொறுத்த வரைக்கும். அட்மோஸ்ட் n டிகிரி 2 டிகிரி 2 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறோம், அதில் 2 டிகிரி இருக்குன்னா நம்ம 2 டிகிரிஸ்ன்னு சொல்லக்கூடாது, அது வந்து தப்பு. அட்மோஸ்ட் 2 டிகிரின்னு சொல்லணும், அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இது வந்து சும்மா ஓரலாக பார்த்துட்டு அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்,
பீன்ற ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன். பி அதாவது நான் ஒரு பாலினாமியல் எடுத்துக்கிறேன். அதுக்கு பேர் பீன்னு கொடுக்குறேன். நான் எங்கே எப்படி கொடுத்தனோ இந்த பாலினாமியலுக்கு பேர் நான் இப்படி கொடுத்தனோ அதே மாதிரி இந்த பாலினாமியலுக்கு பேர் நான் இதை கொடுக்குறேன். பி ஈக்குவல் டு a2x² ப்ளஸ் a1x ப்ளஸ் a0 இப்படி எழுதலாம். இங்கே நான் இது மாதிரி எழுதிருக்கீங்க, இங்கே வேறு மாதிரி எழுதிருக்கீங்களே அப்படின்னா ஒன்றும் இல்லை. நம்ம கன்வீனியன்ட்டுக்கு எப்படி வேணுமோ அப்படி எழுதிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி எழுதிக்கலாம், தப்பு கிடையாது. இந்த கோஎஃபிஷியன்ஸ் அதாவது இதை நான் சொன்ன பார்த்தீங்களா, a2 a1 a0 a1 a2 இப்படி ஒன்றா சொல்லலாம். a0 a1 a2 எல்லாம் எதில் இருக்குன்னா செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் இருக்குன்னு சொல்கிறான். பியும் கியூவும் எங்கே இருக்குன்னா, அதாவது பியும் கியூவும் பாலினாமியல். ஓகேங்களா, நான் பியும் கியூவும் பாலினாமியல் இப்போ நான் எடுத்துக்கிறேன். என்னென்னா அடிஷனும் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு வெக்டர் ஸ்பேஸில் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் எடுத்துக்கிற பாலினாமியல் எடுத்துட்டு நான் வெக்டர் ஸ்பேஸாக இல்லையான்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ பி அண்ட் கியூ பிலாங்ஸ் டு P2 இருக்குது. அதாவது P2 இந்த P2ன்றது என்னென்னா டிகிரி 2. ஓகேங்களா, டிகிரி 2 அந்த பாலினாமியலுக்கு என்னென்னா டிகிரி 2, அதாவது டிகிரி 2 தான் இருக்கணும். அதாவது அட்மோஸ்ட் டிகிரி 2 இருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஒரு பாலினாமியல் எடுக்கிறேன். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எழுதுனா புரியும் நினைக்கிறேன். ஒரு பாலினாமியல் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ என்னென்னா உங்களுக்கு என்ன 2x4 ப்ளஸ் 3x ப்ளஸ் 5 இது வந்து டிகிரி 2, அதாவது இது நாட் இந்த பாலினாமியல், அதாவது டிகிரி 2ல் இது நாட், இது தப்பு. ஏன்னா இங்கே டிகிரி என்ன இருக்குது 4ஆக இருக்குது. அப்போ இது நாட்டிய பாலினாமியல். ஓகேங்களா, இதுதான் அதுக்கு தான் சொல்கிறேன். இது என்னென்னா இந்த ரெண்டு பாலினாமியல் எதுக்குள்ளே அடங்கணும்னா டிகிரி 2க்குள்ளே அடங்கணும். அது எப்படி இருக்குன்னு டிகிரி 2க்குள்ளே அடங்கணும் அதுதான் சொல்ல வரான். ஸோ சப்போஸ் பாருங்கள் 2x ப்ளஸ் 3 இது டிகிரி 2க்குள்ளே அடங்குதா? ஓகே, எஸ் கரெக்ட். எப்படின்னா 0x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. ஓகேங்களா, இதுதான் பாலினாமியல், இதுதான் கான்செப்ட். தட்ஸ் ஆல். வாங்க பார்க்கலாம். அந்த பாருங்கள், நம்ம எடுத்த அந்த ரெண்டு பாலினாமியல் என்னென்னா டிகிரி 2ஆக இருக்கணும். ஸோ இருக்குங்களா, P ஈக்குவல் டு அதனோட டிகிரி என்ன இருக்குது, அட்மோஸ்ட் டிகிரி என்ன இருக்குது 2 இருக்குது. ஓகேங்களா, போத் பாலினாமியலும் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். P ஒரு பாலினாமியல், Q ஒரு பாலினாமியல். நான் இந்த P2லேருந்து 2 பாலினாமியல் எடுத்துக்கிறேன். என்னது டிகிரி 2லேருந்து 2 பாலினாமியல் எடுத்துக்கிறேன். அதுதான் எடுத்துட்டேன். நான் அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். என்னது அதாவது அடிஷனும் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன் பண்ணி வெக்டர் ஸ்பேஸ் சொல்ல போகிறேன். இது வந்து சும்மா, அதாவது ஜென்ரலாக நார்மலாக எடுத்து சொல்கிறது எப்படின்னா, அதாவது வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தவனே சொல்லிடுவார் இது வெக்டர் ஸ்பேஸ் இல்லைன்னு. ஸோ நம்ம செக் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸோ அதனால் இது வந்து ஓரலாக அது இது எக்ஸ்பர்ட் சொல்கிற மாதிரி நம்ம செக் பண்ணி சொல்கிறது பின்னாடி சொல்கிறேன். இதை பாருங்கள், P ஈக்குவல் டு திஸ், Q ஈக்குவல் டு திஸ். ஓகே, P ப்ளஸ் Q A2 ப்ளஸ் B2 நான் டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா, எழுதி தனித்தனியாக அதாவது இது எழுதி ப்ளஸ் திஸ் ப்ளஸ் இது எழுதிட்டு அப்புறம் தான் ஆட் பண்ணோம். நான் உங்களுக்கு டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். என்னென்னா A2 x² கோஎஃபிஷியன்ட், அதாவது x² வந்து பொதுவாக இருக்குது, அதனால் x² பொதுவாக எடுத்துட்டு ஆட் பண்ணுறது தான் நான் A2 ப்ளஸ் B2 ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இது கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணியாச்சு. ப்ளஸ் இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டும் ஆட் பண்ணிட்டேன். A1 ப்ளஸ் B1 ஏன்னா x வந்து பொதுவாக இருக்குது, பொதுவாக எழுதியாச்சு. ப்ளஸ் A0 ப்ளஸ் B0 இதுதான் கான்செப்ட். P ப்ளஸ் இது வந்து ஆர்டர் அடிஷன். நெக்ஸ்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். Pன்ற ஒரு பாலினாமியல், அதாவது டிகிரி 2லேருந்து அதே ஒரு பாலினாமியல் Pன்ற ஒரு பாலினாமியல் எடுக்கிறேன். அது என்னன்னா ரியல் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் இருக்குது. அது ரியல் நம்பர்ஸாக இருக்குது. ஓகேங்களா, கேன்றது இங்கே என்ன சொல்லியாச்சு, கேன்றது ஃபீல்டு, Pன்றது பாலினாமியல். ஓகேங்களா, K A2x² ப்ளஸ் A1x ப்ளஸ் A0. கேவை நான் உள்ளே கொண்டு போகிறேன். K A2x² ப்ளஸ் K A1x ப்ளஸ் K A0. இதுதான் என்னது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். உள்ளே கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறது தான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். என்னென்னா நான் ஒரு 3 பாலினாமியல் எடுத்துக்கிறேன். என்னென்னா லெட்டர் Pன்னு ஒரு பேர் கொடுக்குறேன், Qன்னு ஒரு பேர் கொடுக்குறேன், Rன்னு ஒரு பேர் கொடுக்குறேன். ஓகேங்களா, பிளாங்க்ஸ் என்னென்னா அதே டிகிரி 2லேருந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அண்டர்லேருந்து அப்புறம் என்னது ரியல் ஸ்கேலார்ஸ் எடுத்துக்கிறேன். KCBA ரியல் ஸ்கேலார்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, KCன்ற ஒரு ரியல் ஸ்கேலார்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த PQR எப்படி இருக்குன்றான், அதாவது டிகிரி 2 இதுலேருந்து எடுத்துக்கிற இந்த 3 பாலினாமியல் எப்படி இருக்குன்றான், இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். P ஈக்குவல் டு A2x² ப்ளஸ் A1x ப்ளஸ் A0. ஏன் நான் மாற்றி எழுதுக்கிறதா A0 ப்ளஸ் A1x ப்ளஸ் A2x², நம்ம கன்வீனியன்ட் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் Q ஈக்குவல் டு B2x² ப்ளஸ் B1x ப்ளஸ் B0.
r equal to c2x square plus c1x plus c0 r coefficient என்ன சொல்லிக்கிறோம் எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் ரியல் நம்பர் எங்கிட்ட எடுத்துக்கனா கோஎஃபிஷியன்ட் எல்லாமே ரியல் நம்பர்னு சொல்லிட்டான் அவனே கொஸ்டின் கொடுத்துட்டான் இதை புரிஞ்சுக்குங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் என்னென்னா அடிஷனில் அதாவது ஃபஸ்ட் என்னது நம்மளுக்கு தெரிஞ்சது 9 கண்டிஷன் செக் பண்ணணும் 9 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வெக்டர் ஸ்பேஸ்னு தெரியும் என்னென்ன கண்டிஷன் நம்ம பார்க்க போகிறப்ப லைனாக பார்க்க போகிறோம் என்னென்னா ஃபஸ்ட் என்னது அடிஷன் தான் இன்டர்னல் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம் அப்புறம் எக்ஸ்டர்னல் போக போகிறோம் அடிஷன்னா இன்டர்னல் மல்டிப்ளிகேஷனல் எக்ஸ்டர்னல் ஃபஸ்ட் என்னது க்ளோஷர் கண்டிஷன்னா 2 பாலினாமியல் என்ன இருக்குது 2 பாலினாமியலும் அதே ஒரு செட்டுக்குள்ளேருந்து 2 பாலினாமியல் எடுத்துனா அதாவது அதை ஆட் பண்ணும்போது அந்த பாலினாமியலும் அதே பாலினாமியலுக்குள்ளே அதாவது நம்ம எடுத்து பாலினாமியலுக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா அதாவது என்ன பாருங்கள் பிக்யூன்ற ஒரு 2 பாலினாமியல் எடுத்துக்கிறேன் எங்கன்னா பி டிகிரி 2லேருந்து ஒரு பிக் பாலினாமியலேருந்து ஸோ பி ப்ளஸ் கியூ அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதே அந்த டிகிரி 2ல் இருக்கிற பாலினாமியல் இருக்கணும் அதுதானே கான்செப்டே ஸோ ஆட் பண்ணுறேன் பி ப்ளஸ் கியூ a2 ப்ளஸ் பி அதாவது பாருங்கள் இதனுடைய பவர் என்னவாக இருக்கணும் 2 அதாவது அட்மோஸ்ட் 2னா 2க்கு கீழே இருக்கணும் அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா அட்மோஸ்ட் 2ஆக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே அதை ஆட் பண்ணி வர பாலினாமியல் அப்படி இருந்தால் மட்டுமே அது வந்து அந்த டிகிரி 2ல் இருக்கிறதா கருதப்படும் இல்லைனா வந்து அது வந்து நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் ஓகேங்களா பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு a2 ப்ளஸ் b2 ஓகேங்களா இது வந்து கோஎஃபிஷியன்ட் இது கோஎஃபிஷியன்ட்டு இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a1 ப்ளஸ் b1 எக்ஸு ப்ளஸ் a0 ப்ளஸ் b0 ஓகேங்களா கண்டிப்பாக எதில் இருக்குது இதனுடைய டிகிரி என்ன இருக்குது அட்மோஸ்ட் 2ஆக இருக்குது அப்போ கண்டிப்பாக இது என்ன இது 2 டிகிரி பாலினாமியல் இருக்குது முடிஞ்சு போச்சு இதனது க்ளோஷர் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு ஓகேங்களா பி ப்ளஸ் கியூ எப்படி ஆட் பண்ணிங்கன்னா நான் ப்ரீவியஸ் இப்போ முன்னாடி பார்த்த கான்செப்ட்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டேரெக்டாக ஆட் பண்ண ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே ரெண்டுத்தையும் எழுதி ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி இதெல்லாம் காமனாக இருக்கும் அதாவது எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிக்கினேன் எக்ஸ் காமனாக இருக்குது இதனோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிக்கினேன் ஓகேங்களா அந்த மாதிரி கான்செப்ட் நெக்ஸ்ட் என்னது அசோசியேட்டிவ் பார்க்கலாம் வாங்க அசோசியேட்டிவ் என்னென்னா பி ப்ளஸ் கியூ 3 பாலினாமியல் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஓகேங்களா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் a2 ப்ளஸ் b2 எக்ஸ் ஸ்கொயர் டைரெக்டாக ஆட் பண்ணிட்டேன் ப்ளஸ் a1 ப்ளஸ் b1 எக்ஸ் ப்ளஸ் a0 ப்ளஸ் b0 ஓகேங்களா இது என்னது பி ப்ளஸ் கியூ வரைக்கும் தான் இந்த பெரிய பாக்ஸ் என்னது பி ப்ளஸ் கியூ மட்டும்தான் ப்ளஸ் இந்த ப்ளஸ்ஸு ஆர் பாலினாமியல் நம்ம என்ன எடுத்துனோம் எடுத்துட்டோம் கொஷினில் பாருங்கள் ஆர் பாலினாமியல் என்னென்னா c2x ஸ்கொயர் ப்ளஸ் c1x ப்ளஸ் c0 இதுதான் ஓகேங்களா இந்த ஸ்டெப்புக்கு கொண்டு வரணும் இந்த மாடலுக்கு இந்த ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுற மாடலுக்கு கொண்டு வரணும் ஓகேங்களா a2 ப்ளஸ் b2 ப்ளஸ் c2 இதை நான் உள்ளே கொண்டு போகிறேன் ஏன்னா இதுவும் எக்ஸ் அதாவது காமனாக என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்கும்போது கோஎஃபிஷியன்ட் அதை ஆட் பண்ணுறேன் எக்ஸ் ஸ்கொயர் காமனாக இருக்குது ஸோ கோஎஃபிஷியன்ட் அதை மொத்தத்தையும் இது மொத்தம் ஆட் பண்ணிக்கிறேன் அதேமாதிரி இதில் எக்ஸ் காமனாக இருக்குது ஸோ இதை ஆட் பண்ணிக்கிறேன் தென் இது கான்ஸ்டன்ட்டாக தனியாக இருக்கிறதுனால இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பிரகாரம் நான் ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணுறேன் அவ்வளோதான் நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஆன்சர் கொண்டு வரணுன்றதுனால நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நம்ம மாற்றுறது தான் ஓகேங்களா ஸோ இதை நான் வந்து ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணுறேன் ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா என்ன வரும் a2x அதாவது இது தனியாக இருக்குங்களா தனியாக இருக்கிறது மட்டும் நான் தனியாக எடுத்து எழுதிக்கிறேன் a2x ஸ்கொயர் தனியாக எழுதிக்கிறேன் a1x தனியாக எழுதிக்கிறேன் a0 தனியாக எழுதி ஏன்னா இது தனியும் ப்ராக்கெட்டில் இருக்குது இது செட் ஆஃப் ப்ராக்கெட்டில் இருக்கிறதுனால இதை மட்டும் விட்டுட்டு தனியாக இருக்கிறத மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஓகேங்களா தனியாக இருக்கிறவங்கள மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டுக்கிறேன் எல்லாம் செட்டாக இருக்கிறவங்க நீங்கள் அப்படியே இருக்குன்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா இதுதான் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக மீண்டும் சொல்கிறேன் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஓகேங்களா ப்ளஸ் b2 ப்ளஸ் c அதாவது இது ப்ராக்கெட் எக்ஸ் ஸ்கொயர் பொது இது மூணுத்துக்குமே பொது ஓகேங்களா b1 ப்ளஸ் c1 இது எக்ஸ் ஓகேங்களா இது திஸ் அப்போது பி இதனோட நேம் என்னது பி ப்ளஸ் இது செட்டாக இருக்குது அப்போ என்ன இருக்குது q ப்ளஸ் ஆராக ஜாயிண்டாக இருக்குது அதனால் q ப்ளஸ் ஆர் அப்போ இந்த ப்ராக்கெட் இந்த இதுக்கு கன்வெர்ட்டுக்காக நான் கொண்டு வந்தாச்சு அசோசியேட்டிவும் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா தென் தேர்ட் ஐடென்டிட்டி என்னென்னா பாருங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து 0ன்னா 0 பாலினாமியல் இப்போ 1 2 3 அந்த மாதிரி இருந்தால் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் ஓகேங்களா நீங்கள் 0ன்னா 0 பாலினாமியல் இல்லை 0ன்றது 0 பாலினாமியல் 1 2 3 அந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அது கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு சொல்லலாம் 0ன்னா 0 பாலினாமியல் கான்ஸ்டன்ட் இருந்தால் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் திரும்ப சொல்கிறது உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வாங்க தேர்டு வந்து ஐடென்டிட்டி பார்க்க போகிறோம் தேர்டு என்னென்னா அந்த ஐடென்டிட்டி இது வந்து தேர் எக்ஸிஸ்ட் ஜீரோ இங்கே இது என்னதுன்னா 0 அப்படின்றத இது தரும் இது வந்து 0 பாலினாமியல் சச் தட் அது எப்படி இருக்கும்னா
அந்த 0 பாலினாமியல் எப்படி இருக்கும்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இப்போ வந்து நான் வந்து டிகிரி 3 எடுத்துனா 0x3 0x2 அந்த மாதிரி இருக்குது. இங்கே நான் டிகிரி 2 எடுத்துக்கிறதுக்காக நான் இங்கே டிகிரி 2 எடுத்துக்கிறேன், அதனோட பவர் வந்து 2 எடுத்துக்கணும், அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேங்களா, நம்மளுக்கு எந்த டிகிரி கொடுத்துக்கிறாங்களோ அந்த டிகிரியில் நம்ம பாலினாமியல் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். 0 பாலினாமியல் இப்போ நான் 0 பாலினாமியல் எத்தனை வாட்டி 0 போடலாம், அது 0 தான். ஸோ 0 பாலினாமியல் நான் இந்த போல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 0 ஈக்குவல் டு அந்த கொடுத்த 0வை 0x2 + 0x = 0. நம்மளுக்கு ஐடென்டிட்டி என்ன வரணும், 0 + p = pன்னு வரணும். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா, 0 + p = 0 பாலினாமியல் நம்ம இப்போ எப்படி எழுதணும், இது இருக்குது அதை தான் அப்படியே எழுது. ப்ளஸ் p என்னது நம்மளுக்கு தெரியும், a1x² + a1x a2x², மிஸ் பண்ணிட்டேன், சாரி a2x² a1x a0. ஓகேங்களா, அந்த 0வை நான் உள்ளே கொண்டு போகிறேன். ஓகேங்களா, அதாவது இது x² பொதுவாக இருக்குது, அதை எடுத்துக்கினேன், x பொதுவாக இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிட்டேன். 0 + எனிதிங் a, அதாவது எந்த கான்செப்ட் 0 + எலமெண்ட் தான் வரும், அந்த எலமெண்ட் தான் வரும். a2 ஆட் பண்ணால் அதே எலமெண்ட் தான் வரும். ஸோ அப்போ என்ன வருது, என்ன கான்செப்ட்டு இப்போ என்ன, 0 + p = p. நெக்ஸ்ட் என்னது, இன்வர்ஸ் கண்டிஷன் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்த்தப்போ இன்டர்னல்லே பார்த்துன்னு இருக்கும். ஓகேங்களா, இன்வர்ஸ் என்னது, there exists a polynomial p as அதனோட இன்வர்ஸ் என்னது, அதனோட இன்வர்ஸ் என்னது, pனா அதனோட இன்வர்ஸ் -p நம்மளுக்கு தெரிஞ்சது. such that அது எப்படி இருக்குன்னா p + -p = 0. இதுதான் நம்மளோட இன்வர்ஸ் கண்டிஷன். என்னென்னா p + -p = 0. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டிஷன். p என்னவாக இருக்கும்னா அவனே சொல்லிடுச்சு, -p என்னவாக இருக்குன்னா அதனோட இன்வர்ஸ் pக்கு இன்வர்ஸ்னால் -p எங்கெங்கெல்லாம் p வருது அங்கெங்கெல்லாம் மைனஸ் போடணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்களா. இப்போ p ஃபுல்லாக மைனஸ் போடுங்க, முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அதை ஆட் பண்ண போகிறோம். p + -p = a2, அதாவது டைரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. என்னென்னா x² பொதுவாக இருக்குது. ஓகேங்களா, x² பொதுவாக இருக்குது, அப்போ x² பொதுவாக போடாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குது, a2 - a2 அது இங்கே போட்டாச்சு. ப்ளஸ் x பொதுவாக இருக்குது, x பொதுவாக போட்டாச்சு. a1 ரிமைனிங் என்ன இருக்குது, a1 - a1 ப்ளஸ் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா, ப்ளஸ் என்னது a0 - a0 முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன வரும், எல்லாத்தையும் கழிக்கும்போது 0 வரும். இதுதான் கான்செப்ட். p + -p = 0. அப்போ என்னது, இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு. கம்யூட்டேட்டிவ் பார்க்க போகிறோம். கம்யூட்டேட்டிவ் பார்க்கலாம். என்னென்னா கம்யூட்டேட்டிவ் ஃபிஃப்த் கண்டிஷன் வந்து இன்டர்னலில் ஃபிஃப்த் கண்டிஷன் வந்து கம்யூட்டேட்டிவ். p + q = q + p. என்ன p + q = q + p. a2 + b2 = x². q அதாவது டைரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு. ஓகேங்களா, a2 + b2 = x². கோஎஃபிஷியன்ட் a1 + b1 x + a0 + b0. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்காக சேஞ்ச் பண்ண போகிறேன். b2 + a2, அதாவது சேஞ்ச் பண்ணால் ஒன்றும் மாற போகிறது இல்லைங்களே. a2 + b2வை b2 + a2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, நம்மளுக்கு ஆன்சர் வரணுன்றதுக்காக a1 + b1 b1 + a1 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். a0 + b0 b0 + a0 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுதான் கான்செப்ட், இதுதான் கம்யூட்டேட்டிவ். ஓகேங்களா, q + p p + q = q + p கம்யூட்டேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆச்சு. அப்போ இது என்னது, இது வரைக்கும் நம்ம என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணாச்சு, கம்யூட்டேட்டிவ் குரூப். ஓகேங்களா, கம்யூட்டேட்டிவ் குரூப்பை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னல் என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸ்டர்னலில் பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு என்னது, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. அதுதானே மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. 1 × p p பாலினாமியல் பாருங்கள், 1 × p p-யோட வேல்யூ என்னது நமக்கு தெரிஞ்சு பாலினாமியல் இது ஓடிச்சா. உள்ள மல்டிப்ளை பண்ண 1 × this 1 சரி 1 × this என்னது அதே தான் வரும். ஓகேங்களா, அதே பாலினாமியல் தான் வரும். ஸோ அந்த பாலினாமியல் போடாச்சு. இது வந்து மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னது, இது அசோசியேட்டிவ், அதாவது மல்டிப்ளிகேட்டிவ் அசோசியேட்டிவ் சொல்லலாம். ஓகேங்களா, செகண்ட் என்னது KCP. இது என்னது ஸ்கேலார் சொல்லியாச்சு. இது என்னது பாலினாமியல்ஸ். ஓகேங்களா, KCPயை k × CPன்னு கொண்டு வர போகிறோம். KC இந்த p இந்த KC மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன். இந்த pக்கு என்ன வேல்யூ பாலினாமியல் நம்மளுக்கு தெரியும், அந்த பாலினாமியல் நான் கொடுக்குறேன். என்னென்னா அதாவது KC பாலினாமியல் கொடுக்குறேன். a2 x² + a1x + a0. இந்த c உள்ளே கொண்டு போகிறேன். என்னது, இந்த c உள்ளே கொண்டு போகிறேன். CA அதாவது c இங்கே கொண்டு போகிறேன். this into this கொண்டு போகிறேன். இப்போ என்னது k மட்டும் வெளியே இருக்குது. இந்த
சி கூட என்ன இருக்குது பி இருக்குது அப்போ சிபி ஓகேங்களா சிபி கேசிபி ஈக்குவல் டு கே இன்ட்டு சிபி முடிஞ்சிச்சு இது என்னது எக்ஸ்டர்னலில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் ஓகே இன்னும் 2 கண்டிஷன் இருக்குது வாங்க பார்க்கலாம் என்னென்னா ஃபைனலுக்கு முன்னாடி கண்டிஷன் இன்னும் ஃபைனல் கண்டிஷன் இன்னும் ரெண்டு கண்டிஷன் இருக்குது பார்க்க போகிறோம் இப்போ ஃபைனலுக்கு முன்னாடி கண்டிஷன் அதாவது எக்ஸ்டர்னலில் தேர்ட் கண்டிஷன் ஓகேங்களா என்னென்னா கே பி ப்ளஸ் கியூ ஈக்குவல் டு கேபி கே கியூன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம் கேபி அதாவது இதை எடுத்துக்கிறேன் என்ன எடுத்துக்கிறேன் இதை எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண போகிறேன் ஓகேங்களா இது எடுத்துக்கிறேன் என்னென்னா கே இன்ட்டு A2 + B2 டைரெக்டாக ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா கே மட்டும் வச்சுக்கிறேன் கே மட்டும் வச்சு பி ப்ளஸ் கியூ நமக்கு தெரியும் அதை ஆட் பண்ணுற அந்த 2 பாலினாமியல் எப்படி ஆட் பண்ணுறது நமக்கு தெரியும் ஸோ அது போல் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா A2 + B2 x² + A1 + B1 × x A0 + B0 ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே ஒன்றுமே இல்லை கேவை உள்ளே மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஒன்றுத்துக்கும் ஓகேங்களா கேவை உள்ளே கொண்டு போகிறேன் அதுதான் கான்செப்ட் இந்த கே இன்ட்டு திஸ் கே இன்ட்டு A2 + B2 x² அப்படி வச்சுக்கிறேன் திருப்பியும் இந்த K2 இது இந்த பார்ட் கொண்டு வரேன் K இன்ட்டு A1 + B1 x இந்த கேவை இந்த பார்ட்டோட கொண்டு வரேன் K இன்ட்டு A0 + B0 இது கான்செப்டா தென் திருப்பியும் இந்த கேவை உள்ளே கொண்டு போகிறேன் என்னது KA2 + KB2 KA2 இந்த ப்ளஸ் அப்படியே KB2 அப்படியே இந்த x² அப்படியே தான் வருது ஓகேங்களா இதெல்லாம் கோஎஃபிஷியன்ட் தான் இது பண்ணிக்க வரேன் ப்ளஸ் கே மறுபடியும் இதுலேயும் கே இதுலேயும் எல்லாத்துலேயும் கே உள்ளே கொண்டு போகிறேன் ஃபஸ்ட்டு கே உள்ளே கொண்டு போனேன் அதாவது ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அந்த பார்ட் உள்ளே திருப்பியும் கொண்டு போகிறேன் ஓகேங்களா KA1 KB1 KA0 KB0 ஓகேங்களா திருப்பியும் என்ன பண்ண போகிறேன்னா இந்த x² உள்ளே கொண்டு வரேன் அதாவது இந்த x² உள்ளே கொண்டு போகிறேன் KA2 x² KB2 x² KA1 x KB1 x KA0 KB0 அப்படியே இருக்குது ஸோ இது நான் என்ன பண்ணலைன்னா ஏவெல்லாம் ஒரு பக்கமும் பிஎல்லாம் ஒரு பக்கமும் தள்ளிட்டு வந்துடுறேன் என்னது ஏவெல்லாம் ஒரு பக்கமும் பிஎல்லாம் ஒரு பக்கமும் என்னது பாருங்கள் KA2² இங்கே A1 இருக்குங்களா இங்கே A இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கமும் ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரணுன்றதுக்காக ஓகேங்களா இதெல்லாம் ஒரு பக்கமும் பிஎல்லாம் ஒரு பக்கமும் என்னது KB2 x² KB1 xனும் ஏன் இதுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டுருக்கீங்க இதுக்கு போடல அப்படின்னு கூட கொஸ்டின் வரலாம் ஏதாவது உங்களுக்கு தனித்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் KB2 x² + KB1 x + KB0 ஓகேங்களா இது என்னது KP இதனோட இந்த பாலினாமியல் என்னது KP இதனோட வேல்யூ என்னது இதனோட வேல்யூ என்னன்னா KQ ஓகேங்களா இதுக்கு ப்ரூவ் பண்ணியாச்சு ஃபைனல் கண்டிஷன் பார்க்கலாம் வாங்க ஃபைனல் கண்டிஷன் என்னன்னா K + CP = KP CPன்னு ப்ரூவ் பண்ணணும் இதுதான் ஃபைனல் கண்டிஷன் நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எடுத்துன்றேன் என்னது இது எடுத்துட்டு இதை ப்ரூவ் பண்ண போகிறேன் K + C அப்படியே வச்சுக்கிறேன் செட் ஆஃப் ப்ராக்கெட் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த பாலினாமியல் மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறேன் என்னென்னா இந்த பியோட என்னது எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் P2 x² + A1 x + A0 இது வந்து கொஷினில் கொடுத்தது K + C நான் உள்ளே கொண்டு போகிறேன் பார்ட்டுக்கா ஓகேங்களா K + ப்ரீவியஸ் கொண்டு போன மாதிரி தான் K உள்ளே கொண்டு போனேன் ப்ரீவியஸில் K உள்ளே கொண்டு போனேன் இதில் K + C செட்டாக உள்ளே கொண்டு போகிறேன் இந்த செட்டு this into this plus this into this plus this into this முடிஞ்சிச்சு இதுதான் கான்செப்ட் K + C A2 x² ப்ளஸ் ஓகேங்களா this into this plus this into this ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் நெக்ஸ்ட் என்னென்னா K + C இந்த A2 x² உள்ளே கொண்டு போகிறேன் ப்ரீவியஸ் கொண்டு போன மாதிரி நான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஸ்டெப்பு வந்து டைரெக்டாக கொண்டு வந்துட்டேன் என்னென்னா K + C உள்ளே கொண்டு போகும்போது K × A2 x² + C × A2 x² வரும் ஓகேங்களா ஜாயின் பண்ணி வரும் என்னென்னா நம்மளுக்கு வேணுன்றதுக்காக கன்வீனியன்ட்டுக்காக தனித்தனியாக K எல்லாம் ஒரு பக்கமும் மல்டிப்ளை பண்ணி KA எல்லாம் ஒரு பக்கமும் Cலாம் ஒரு பக்கமும் K எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வந்துட்டேன் ஓகேங்களா K ஒரு பக்கம் CA ஒரு பக்கமும் கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் KA2 x² KA1 x KA0 + CA x² CA1 x CA0 ஓகேங்களா பாருங்கள் இது உள்ளே கொண்டு போகும்போது இதுவும் அதேமாதிரி இது திஸ் அப்புறம் C நெக்ஸ்ட் C இதெல்லாம் தனி பக்கம் ஏன்னா நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஆன்சர் வரணுன்றதுக்காக ஓகேங்களா கொண்டு வந்தாச்சு ஃபைனல் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு KP + CP K + C into P = KP + CP ப்ரூவ் பண்ணியாச்சு என்ஸ் ப்ரூவ்டு அப்போது இந்த 2 டைமென்ஷன் டிகிரி 2 அட்மோஸ்ட் டிகிரி 2ல் நம்ம எடுத்துக்கிற இந்த பாலினாமியல் நம்ம எடுத்துக்கிற அந்த 3 பாலினாமியல் வந்து என்ன இருக்குதுன்னா வெக்டர் ஸ்பேஸாக இருக்குது என்ஸ் ப்ரூவ்டு ஓகேங்களா
ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். புரியலனா தயவு செஞ்சு ஏன் புரியல, என்ன புரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அதாவது கமெண்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.